ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்க் ஒரு ஸ்பைரல் தான். இது வந்து ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரியான ஒரு கேம் தான். அதாவது ரோமில் பார்க் ஒரு கேமு, ஆனால் அப்படியே மைண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் அங்கே ரேஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ரேஸ் தான் வந்துருக்கு. திஸ் மை டிக்கில் லிட்டில் டிக்கிலா எப்படா டிக்கில் பண்ணோன்னா ஒரு வேளை வளவழிச்சு விழுந்துருவானோ. ஆமாம் கேஸ், இதுதான் டிக்கெட் போல. டபுள் ஜம்ப்பு பார்ப்போர். முன்னாடி தான் நான் விளாண்டுருந்தேன். ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். கிரேட் ஸ்டார்ட் கைஸ். ஓகே, டபுள் ஜம்ப் பார்த்துட்டேன். ஐயோ, இந்த பக்கம் போகணுமா? சார், டபுள் ஜம்ப் பண்ணி போயிருக்கலாமா? ஐயோ, அங்கே செக் பாயிண்ட் பிடிக்காமலே வந்துட்டேன். லெட்ஸ் கோ போ 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 போ. ஐயோ படி, ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே போயிட்டு இன்ஃபினிட் மாதிரி தான் டபுள் ஜம்ப். ஐயோ, போலாம். எஸ், தட் மைட் பி எ கிளச். நெக்ஸ்ட் என்ன எங்கேயா? டபுள் ஜம்ப் வச்சுருக்கிறதுனால எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். இங்கே நம்ம 8th ப்ளஸில் தான் போயிட்டுருக்கோம்மா. ஜஸ்ட் மிஸ் டபுள் ஜம்ப் இல்லைனா காலி அந்த இடத்துல. ஓகே, மேலே ஏறணும். 9th டே வரண்டா பின்னாடியே ஆளுங்க வரானுங்களே. செக்கு. ஐயோ, போ சீக்கிரமா போ. வந்துச்சு. ஸ்பீட் ரன்னர்ஸ். ஆனால் ஸ்பீட் ரன்னர்ஸ் இந்த மாதிரி நின்றுலாம் போக மாட்டானுங்க. பட்டர் கப்பு தானே, கிராய கார்டன் பட்டர் கப். நம்ம ஹை பிளேஸில் போனோம். 9thலேயே நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி? தம்பி, என்னப்பா இவ்வளோ பொறுமையாக வர? நீங்கள் நான் தாண்டிட்டேன்ப்பா. இங்கே போகலாம். 9th ஐயோ, டே என்னடா டே இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, எங்கெங்கேயோ போகிறேனே. 7th சூப்பர். 8th ஏறிட்டோம். அதாச்சு போ. ஜஸ்ட் மிஸ்ஸு. திரும்ப ஒரு ஜம்பா. ஓகே, போ. வேற என்னடாங்க? இந்த அங்கே போகணும். 11th பிளேஸா? நோ ப்ரோ, ஹெல்ண்ணா. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரி தெரில. லைட்டாக அப்படி தான் தோணுது. இப்போ எங்கடா போனோம்? நான் எங்கே வராங்க எல்லாரும்? ஐயோ, இது தெரிஞ்சுருந்தா அவனுங்களை தாண்டி போயிருக்கலாமே. இப்போ தாண்டிட்டோம். போடா. இங்கே கீழே வழி போகுது. போச்சு. இல்லை இதே தான் இருக்கும். ஒன்றும் இங்கே வந்துட்டு ஏறி சீக்கிரமா போ. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கு. பம்கினா ஸ்பீடாக போகணும். இவனை தாண்டி போகணும்.
இப்போ ஸ்லைம் ஜம்ப் அடிச்சு எங்கே போகணும்? ஸ்லைம் ஜம்ப் அடிச்சு எங்கடா போகிறது? அடுத்து எங்கடா போகணும்? ஸ்லைம் ஜம்ப் அடிச்சு இங்கே தான் வரணுமா? ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்துட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு ஆபிலையும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த கேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போ மட்டும்தான் கஷ்டமாக ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்பீட் ரன்னராக மாறிடுவீங்க. என்னடா டே பறக்க விடுங்கடா, என்ன பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். பாருங்க, யாய் டச்சிக் இருக்க. திரும்ப ட்ரை பண்ணலாம். வாய்ப்பு இல்லையா? ஓ, சும்மாவே நான் இப்படி போயிடலாம். தண்ணியில் இறங்கினா பிரச்சனைகள் இல்லை. ஸ்லோவா இவ்வளோ பெரிய ஹியூஜ் டவுன்ஃபால்றா எனக்கு. மற்றவனுங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டுருப்பானுங்க, நான் இங்கே தான் இப்போ வரேன். எல்லாம் டபுள் ஜம்பின் மகிமைய. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் போயாகணும். டேய் என்னடா சீட்டிங் பண்ணுறீங்க எப்படின்ட்ட? சீக்கிரமாக போடாடே, சீட்டிங் பண்ணிட்டாங்க. சீட்டிங் ஆரம்பிக்கும். இந்த வழியாக ஏதோ போகணுன்னு போகிறான் ஒருத்தான், நம்மளும் போவோம் அவனை பற்றி. எல்லாம் டபுள் ஜம்ப் இருக்கிறதுனால ஜாலியாக போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு. ஸ்லைமா? எவன் ஸ்லைம்லாம் கேட்டான் இப்போ? போ, இதில் மட்டும் நம்ம அவனுங்க சொல்கிற பேச்சு கேட்போம் பேசாமல். இப்போ ஹை கிரவுண்ட் எடுத்து அங்கே ஒரு வழி இருக்குங்க. டேய் அது எப்பட்றா அப்படின்னு மட்டும் பண்ணுவீங்க நீங்கள்? ஐயோ டைம் ஆகுதே. நோ ப்ரோ, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே, குதிச்சாச்சு. வேற அங்கேருந்து இப்படி வரணுமா? நோ ப்ரோ. இப்போ பாரு, இப்போ பாரு ஆண்டி வந்துச்சு. செக் பாயிண்ட் பிடிக்கல. செக் பாயிண்ட் அடிச்சாச்சு. ஐயோ, இதுதான் அந்த சகுடி வந்துச்சானா? எஸ், நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து கையை எடுத்தால் மட்டும்தான் அந்த ரவுண்டில் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயம், ஜம்ப் அடித்து போகணும். கேண்டி கேனெல்லாம் இங்கே இருக்குது. ஏண்டா ஒரு 50% ப்ராக்ரஸ் கூட இன்னும் எடுக்கலடா. செக் பாயிண்ட் அடி. ஐயோ, நோ, நாட் அ ப்ராப்ளம் ப்ரோ, நாட் அ ப்ராப்ளம். ஓ வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் நான் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்பேன். கரெக்டாக போய் குதி. எஸ், இன்றைக்கி ரைவல்ஸ் வராது. ஏன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ தான் ஒருத்தர் வந்து வேறு கேம் போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இது. வேறு இன்னும் ஒரு கேம் ஏதாவது மாட்டுச்சுன்னா அதை போடுறேன் கண்டிப்பாக. அங்கே இது இருந்துச்சு, யூஸ் பண்ணாமலே போயிட்டேன். டேய் இங்கே இருக்கா வழி? சீக்கிரமாக போ. ஜஸ்ட் மிஸ். இதெல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை. நெக்ஸ்ட்டு, ஓ நல்ல வேலை பார்த்தேன். பார்க்கலன்னா என்ன ஆகுறது? வந்தாச்சு.
இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். கைஸ் 5th பிளேஸு. நெக்ஸ்ட்டு இதில் குதிச்சுக்கலாம். வந்துட்டேன். அடுத்து என்னப்பா பண்ணணும்? ஓ உள்ளே குதிக்கணுமோ? அடுத்து ஓ அங்கே இருக்குது கைஸ் வழி. அப்புறம் எங்கடா இருக்குது வழி? என்னடா வந்த இடத்தையே சுத்த விட்றீங்க என்ன திரும்ப? இவனுங்க பின்னாடியே போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வந்துட்டேன். ஓஹோ இதாக இருக்குது பாருங்க வழி. நல்ல வேலை இவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி வந்ததில் நம்மளாம் வழியை கண்டுபிடிச்சிட்டோம். அவனுங்க சொல்லி கொடுக்காமலே. தண்ணியில் விழுந்தால் ஸ்லோவாக தான் ஆகுறோம், நல்ல விஷயம். டபுள் ஜம்ப் ஏன்டா ஒர்க் ஆகல? நெக்ஸ்ட் இங்கே 6th. அது அப்புறம் திடீர்னு பிளேஸ் குறைஞ்சிது. ஏறதான்டா செய்யணும். உள்ளே விழுந்தா வெளியே இருந்துச்சு, வந்துக்கோங்கப்பா தம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் 4th பிளேஸ் போகணுண்டா. என்ன 5th பிளேஸ் 6th. ஏன் 6th திடீர்னு? அவன் ஸ்பீட் ரன்னிங் யாருக்குள்ள இறங்கிவிட்டான். ஓ தப்பு 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 தப்பு. ஐயோ எங்கெங்கேயோ போகிறேன். இங்கே தானே? ஆமாம். போடாடே 7th நீ 7th பிளேஸ்டா. சீக்கிரமாக போ சீக்கிரமாக போன்னு கத்துறேன். அவன் சீக்கிரமாக எப்படி போவான்? கண்ட்ரோல் பண்ணுறது நான். விழுந்திருப்பேன் அதில். ஏதோ கிளச்சில் திரும்ப இது பண்ணிட்டேன். லூகாஸ் ரோப்ளக்ஸ். 12 மினிட்ஸாக விளாண்டுருந்துருக்கேன். நம்ம எத்தனாவது பிளேஸு? ஆமாம் 5வது பிளேஸ் ஞாபகம் இருக்குது. ஓகே இந்த டைம் நம்ம ரேஸ் தான் போவோமா தெரில. நான் இன்றைக்கி வேறு கேம் ஏதாவது மாட்டுச்சுன்னா போடுறேன். ஆனால் நம்ம விளாண்டது தானே, விளாண்ட மாதிரி தான் தெரியுது. டபுள் ஜம்ப் இருக்குது ஞாபகம் இதுலேயே பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். போன ரவுண்டில் டபுள் ஜம்ப் இருந்துச்சுல்ல, அதே ஞாபகத்தில் ஏற்றிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் உட்காந்து. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைலாம் நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஸ்பீட் ரன்னிங்கிற பேரில் எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணணும். பாருங்க அவ்வளோதான். அதெல்லாம் என்ன டபுள் ஜம்ப் இருந்துச்சுன்னா ஒரே ஜம்ப்பாக போட்டு வந்திருப்பேன். வந்த மேப் தானே அடி எல்லாமே தெரிலையே. ஆமாம் வந்த மேப் மாதிரி தான் தெரியுது. அதான் பம்கின்னு. அப்படி இந்த கேம் பேர் உங்களுக்கு வேணும்னா ஸ்பைரல் பார்க்கோர். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் நீங்கள் வரப்ப கண்ட்ரோலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பன்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் விளாட உங்களுக்கு புரிஞ்சு ஈஸியாக மாறிடும். ஈஸி மீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. செக் பாயிண்ட்டே பிடிச்சி இப்போ அந்த இதில் குதிச்சு எங்கே போகணும்? இவ்வளோ தூரத்துலேருந்து நான் ஸ்லைமில் குதிக்கிறேன். குதிச்சு இந்த மரத்து மேலே ஏறணுமா? ஐயோ திரும்ப ட்ரை பண்ணலாம். முந்திர வெட்டியா அழுத்து என்னப்பா? நெக்ஸ்ட்டு இருங்க.
நான் ஏன் அதில் பூச்சி இதுக்கு வரணும்? இப்படியே பூச்சிட்டு போயிடுவேனே. இப்போதான் தேவைப்படுறான் அவன். பிடிச்சதெல்லாம் சரி. இப்போ இவன் மேலே நான் எப்படி ஏறுறது? ரேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அது போதும் நம்மளுக்கு. இந்த டைம் தான் 3 கிராவிட்டியா என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ரெடியூஸ் தி கிராவிட்டி, ஜம்ப் ஹையர் அண்ட் ஃப்ளோட் லாங்கர் வித் ஃப்ளோட்டி ஃபிசிக்ஸ். ஓஹோ, ஃபிசிக்ஸாக சைக்கிக்கான்னு தெரில. ஃபிசிக்ஸாக தான் இருக்கும். ஓ நான் தானே ஃபஸ்ட்டு. எங்க நம்ம ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டாக தெரியுது. ஓ நோ ப்ரோ. ஃபோர்த்துடா. ஃபோர்த்து குதிடா. கேஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுல. நம்ம இங்கேருந்து அங்கே குதிச்சுட்டு போயிடலாம். இதில் சும்மாலாம் ஜம்ப் பண்ணுறது தேவைப்படாது. பண்ணணுன்னா பிரச்சனை வந்துடும். இவங்க வேற என்ன பயமுறுத்தி விட்டுறாங்க அடிக்கடி. நம்ம இது அந்த எண்டர் சிட்டியோ ஒன்று இருக்குமே, அந்த இடம் தானே அது. டேய் எல்லாம் இவங்களை சொல்லணும். என்னாச்சு? அதில் குதிச்சு போகலாம். ஏறியாச்சு. அது ஏறுறதுக்கு தான் வச்சுருக்கானுங்களா, இல்லைன்னா நம்ம ஈஸ்டர் எக் மாதிரி கண்டுபிடிச்சிக்கணுமான்னு தெரில. செக் பாயிண்ட் அடி. ஓகே, நம்ம கூட ஒருத்தன் இப்போ போட்டிக்கு வரான். இங்கே போகலாம். எங்கேயோ ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். இந்த பட்டர் கப்பெல்லாம் ஏறுறதுக்குள்ளே உயிர் போயிடும் போலையா. பாய் ப்ரோ, நாளைக்கு வந்துடு ப்ரோ. நானே கரெக்டாக தான் போகிறேன்னான்னு தெரில. ஏதோ வழி போகுதுன்னு போயிட்டுருக்கேன். ஃபோர்த்து. அடா பாவி பயலோல. 6th. நோ ப்ரோ நோ. இவனை தாண்டிடலாம், அவ்வளோதான். ஈஸி சேட், ஈஸி. இப்போ வந்து இதில் ஒரு ஜம்பாக போட்டோன்னா இங்கே வந்துடலாம். சத்தியமாக இது கஷ்டமாக தான் இருக்குது, இந்த 3 கிராவிட்டி. இப்போ இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்பாவா போட்டாச்சு. நான் நேராகவே வந்துருக்கலான்னு நினைக்கிறேன். 5th. இப்போ பாரு ஆண்டி வந்துச்சு. சூப்பர். செக் பாயிண்ட். இங்கேருந்து அங்கே குதி வச்சுருவோம். இங்கேருந்து தான் அங்கே போகணுமா? நான் நினச்சேன் நான் இவன் தானே இருப்பான் கண்டிப்பாக. இன்னொரு செக் பாயிண்ட்டை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஓ ஷிட். போலாம் சீக்கிரமாக போடா. இந்த லெவல் ஞாபகம் இருக்குது. ஒரே மேப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு மோட் முக்கியம். நம்ம 4th பிளேஸில் போயிட்டுருக்கோம் நண்பர்களே. நம்ம பேர் லீட்ரு போர்டில் லாஸ்ட் டைமோட லைட்டாக டாப்பாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போகலாம். வந்துச்சு. செக் பாயிண்ட் அடி. இப்போ தான் 3 கிராவிட்டி இருக்கு. வந்துச்சு. இதுதான் ஈஸி என்ன கேட்டால், அதை விட. டபுள் ஜம்ப் மாதிரி, ஆனால் டபுள் ஜம்ப் கிடையாது. ஐயா இருங்க,
ஐயா வந்துச்சு. நம்ம அப்படி போய்கிட்டு இப்படியே போவோம். மற்ற பையன் ஒருத்தனும் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து இப்படி திரும்ப திரும்ப இதுலேருந்து இப்படி குதிச்சு சும்மாவா போக முடியுமா? வந்தாச்சு. ஓகே, கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல மட்டும் இங்கே ஏறிவிட்டு இங்கே வந்துட்டு எவ்வளோ ப்ராக்ரஸ்ஸு? இன்னும் ரேஸ் ப்ராக்ரஸை காணும். ஐயா தலைவரே, ரேஸ் ப்ராக்ரஸ் எங்க? ஐயா ஈஸி தான் ஓரளவு. நான் குதிக்கிறது முன்னாடியே ஜம்ப் பட்டன் அழுத்தினேன் கைஸ். இவன் தான் என்னை ஏமாத்திட்டான். இவன் என்னை ஏமாத்துறான். சீக்கிரமாக போகலாம். நான் இப்போ ஒரு ஐடியாஸ் இருக்குங்க ரைவல்ஸில். எனர்ஜி பிஸ்டல்ஸ் வாங்கலான்னு தோணுது. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கத்தான் வாங்க வேணாமான்னு. எப்படி யாரும் சொல்ல போகிறது இல்லை. அப்படி யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் சொல்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா, நல்ல உள்ளங்கள் எப்படி சொல்கிறது, உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். ஐயோ இது வேற. தம்பி சீக்கிரமாக போப்பா. டே இது மேலேயாவது ஏறுடா. ஏறிட்டான். ஐஸ் நான் புது வழியே கண்டுபிடிச்சிட்டேன் ஐஸ். ஆனால் இங்கேருந்து அங்கே போகணும். நானே சொந்த காசில் வச்சுக்கிட்டேன் சூனியம். இங்கேருந்து இதுக்கு இப்போ டேரெக்டாக ஒரு ஸ்லைம்டு ஜம்ப்பு. இங்கேருந்து இன்னொரு ஸ்லைம்டு ஜம்ப்பு. டை ஸ்லைம் பயபில்ல. இப்போ பாருங்கடா, இப்போ பாரு ஆண்டி. ஐயோ டே மேலே ஏற்றி விடுங்கடா சீக்கிரமா. வந்தாச்சு. இப்போ பாருங்கடா, இப்போ பாரு ஆண்டி. டேய் என்னடா பண்ணுறீங்க? ஏறியாச்சு. நம்ம இந்த வழியில போகலாம். we will progress in this way guys. பாதில் போய் உழ முடியும், ஆனால் எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. தட் சிம்பிள் கைஸ். அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பாக போடணுமா? இது தெரியாமல் போச்சா? இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் அவன் போய் ஒழுங்காக விளாண்ட் ஆகணும். அவ்வளோதான் வந்துச்சு. அந்த பெரிய கஷ்டமாகவே தெரில. ஆக்சுவலி இன்னும் ஊஃப் கேமில் தான் இருக்குது. எனக்கு ஊஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. செத்தது பிறகு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும்ல, ஊஃப். அந்த ரோப்ளாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இங்கே தானே இருக்கான் டேவிட் பஸ்ஸுக்கு. அவன் வேறு தானே அவன் வேலையாக தான் இருக்கும். இந்த ஒஸ்ட் அப்டேட்டில் வந்துச்சு இல்லை கைஸ், இந்த ஏஜ் வெரிஃபிகேஷனு, கிளாசிக் ஃபேஸ் ரிமூவலு, அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து காஃப் மேன் ஒருத்தன் இருந்தானா. அவனும் ஒரு அது நம்ம பஸ்ஸுக்கு தூக்கிட்டான்னு தான் சொன்னாங்க. அவன் இருக்கானா போயிட்டானான்னு தெரில. சிக்ஸ்த்து. ஆனால் நான் 6th ஸ்பாட்ல இருந்தேன். வந்துச்சு. எதுக்குடா இது இவ்வளோ தூரம் வந்து இது மேலே ஏறி? அவ்வளோ பெரிய ஸ்லைம் பைல் இருக்கா? வந்துச்சு. இங்கே
ஃபுல் ஸ்பீட் ரன்னர் மோடில் இறங்கிட்டா இறங்கி ஒன்று கீழிக்க போகிறதில்ல. வச்சு ஸ்லைம் ஜம்பா. ஆமாம், அந்த ஸ்லைம் ஜம்பாவை போட்டுட்டு என்ன யூஸு? இந்த யூஸ். இன்னொருத்தன் என் கண்ணுக்கு கூட தெரில, அப்போ கூட அவன்கிட்ட ஸ்பீட் ரன்னிங் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எவன் முன்னாடி அவனை தாண்டினாலே 4th வந்துடுவான் திரும்ப. மேலே இருக்குது ப்ராக்ரஸ். இப்போ இவன் மேலே ஏறி ஸ்லைம் ஜம்பா வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு லேண்டன் ஜம்பாவா? லேண்டன் ஜம்பா இல்லை, லேண்டனில் எப்படி ஜம்பாக போட முடியும்? ஃபஸ்ட்டு அடுத்து என்னடா? ஏறியாச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கிட்ட தான் இங்கே தோற்று போனான்னு நினைக்கிறேன். 10 minutes ரொம்ப பெரிய மேப் போலையா? இந்த இடமும் ஞாபகம் இருக்கு. வச்சு இதில் தான்டா கஷ்டம். 1 block ஜம்ப் கொடுத்துருக்கீங்க, என்னால் எப்படி பண்ண முடியும்? ஊஃப் அடிச்சு விட்டான்டா. வேற எங்கேயாவது வழி இருக்கா? வேற ஊஃப் அடிச்சு விட்றான் சும்மா. நான் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஏதோ வழி இருந்துச்சான்னு தெரில. வந்தாச்சு. இங்கே தான் நான் லாஸ்ட் டைம் மூவ் ஆச்சு. டபுள் ஜம்ப்பு கூட ஈஸியாக இருந்துச்சுடா. இது 3 கிராவிட்டி தான் கஷ்டமாக இருக்குது. இது நான் டிஃபால்ட்லேயே பண்ணிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறது மட்டும்தான், எப்படியும் பண்ண போகிறது இல்லை. டாய் டாய் ஆர் நெக்ஸ்ட்டு மேப்பு பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட்டு மோடு என்னன்னு கொஞ்சம் புதுசாக அரிசுவையே கொடுச்சி வித்தியாசமாக கொடுங்கடா. கைஸ், இப்போ நான் அதை ஓஜி டோர்ஸ் கேம் தான் வந்திருக்கேன். இந்த கிரியேட்டர் செத்து போயிட்டானா? ஆனால் இன்னும் அந்த கேம் அப்டேட் வருதான். அது எப்படின்னா அந்த கேம் கிரியேட்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரிலையா. ஏன்னா அவன் செத்து போயிட்டு அவன் அக்கௌண்ட் அப்படியே விட்டுட்டான், ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட்டை. ஏன்னா அவன் செத்து போய் அவன் சமாதியே இருக்கான். ஆனால் கேம் மட்டும் அடிக்கடி அப்டேட் ஆகுது. நானே பார்த்துருக்கேன் இந்த கேம் அப்டேட் ஆகுது. இதுக்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எதுவுமே நாங்கள் அதில் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்களாம். இந்த கேமை பற்றி கொஞ்சம் தான் தெரியும், மற்றபடி ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் சுத்த போகிறேன் கண்டிப்பாக. டிங் கதவு திறக்கலாம். கதவு எங்கடா கதவு திறக்குது? சாவி எங்கே செக் பண்ணுவோம்? பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? அங்கே கறி ஒரு நிமிஷம். ஓகே, நான் சாவியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு இடத்துல தான் தொங்க விட்ருக்கேன். நான் பார்க்கவே இல்லை. திறந்தாச்சு. எங்கள் ஷெல்ஃப்லாம் செக் பண்ணிட்டே போகலாம். இது அந்த ஒழிஞ்சிக்கிற டோரா?
ஓகே. ஒரு வீடு ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ள ஓடியாரும். அதுக்காக இருக்கு. காயின் எடுத்துக்க. இவனை மூடு ஃபஸ்ட்டு. இவனே மூடிடு. இந்த கடைசியாக இருக்கவனை துறடா. வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டான். அதுலேயும் எதுவும் இல்லை. ஏதோ ஆட்டு போட்டிருக்கு. அது என்ன கர்மம்னு தெரில. அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஓ தானா டோர். ஐயோ ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. என்னடா இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ பார்த்தேன். ஃப்ளாஷ் லைட் வேணுமா? இந்த டோரை தோறங்கடா. செல்ஃப் ஒன்றும் இல்லை. இந்த கேமு கேன் சுட்டு எனக்கு அவ்வளோ தெரில கைஸ். ஒழிஞ்சிக்கிறது இது பேய் வந்தால் கூட என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அதில் நம்ம அந்த ஷெல்ஃபில் ஒழிஞ்சிக்கலான்னு தான் எனக்கு தெரியல. 5வது டோரா? அவன் வந்தானா தெரிச்சு ஓடணும். அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ எங்கே சாவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? லாஸ்ட்டு இங்கே போட்டா அங்கே போட்டா. இது நார்மல் ரூம் தான். ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஏய் அது திறக்கிறப்படி திக்குன்னு ஆகிப்போச்சு திடீர்னு. கீழே ஓகே கீழே தான் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வேணும் போச்சு எல்லாத்துக்கு. அது கர்மா நான் என்ன ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளஷ் பண்ண விட்டாங்களே. ஏண்டா போனோம். சரி அடியில் மறையணுமா? இப்போதைக்கு எனக்கு மறைகிற அளவு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எந்த வழியால் வந்தேன்? இந்த வழி தான். கீழே போனது பிரச்சனை வந்துட போகுது. தேவையில்லாமல் க்ரௌச் பண்ணி போகிறேன்னு மட்டும் எனக்கே தெரியுது. இங்கே ஏதாவது இருக்கா? ஒழிஞ்சிக்கணுமோ? ஒழிஞ்சிக்க ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டு போக வேண்டியதான். போகிற போகுது. மழை தானடா பெய்யுது. அது என்ன தெரியுங்க. எங்கள் ஊரில் இடிலாம் இடிக்கும்டா. அது எல்லாருக்கும் தெரியும்டா. இந்த டெட் ரீல்ஸு 99 நிமிஷம் கூட விட்ருங்க. இந்த டெட் ரீல்ஸ் மாதிரியான கேம்லாம் தனியாக விளையாட பயம். அவ்வளோக்கு அதான் எதுக்கு தெரியுமா பயம்? அவ்வளோதான் பயம். இந்த சும்மா போய் அழுத்தி விட்டேன். உள்ள போய் ஓகே அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கலரு ஏன்டா வெளியே போனேன்? ஐயோ வெளியே போயிட்டாங்க. இல்லை ஏன்டா இப்படி பண்ணுன? சம்திங் ஸ்டாப்பிங் ஃப்ரம் ஹைடிங்கா? இதுக்குள்ள தப்பிச்சிட்டோம். என்ன ஹைடிங்க? திரும்ப தான் ஆகுது. நான் ஸ்க்ரீனை தொடல. கையை எடுத்துட்டேன் ஸ்க்ரீன்லேருந்து. டே யாரா அவன்? யாவன்ட்டா அந்த வழியை பார்த்தது? என்ன ஆச்சுன்னு தெரில. போகலாம் உள்ள. கலரே மாறி போச்சே. என்னன்னு தெரியல. எனக்கு டெட் ரேஸ் விளாண்டா மட்டும் பயம். அதுவும் தனியாக விளாண்டா.
ஒன்றுமே தெரியலையே. வழி கரெக்டாக போகிறோமா இல்லை? ஓ, அங்கே இருக்கா கேட்டு? திறந்துருக்கேன். எத்தனாவது நம்பரு? 11க்குள்ளே தான் வந்தேன். 11ல் வந்து கீழே இறங்கினேன். கீழே இறங்கிட்டு இப்படியே ஒடியாந்தேன். ஒடியாந்து பார்த்தா 13. அப்போ 12 எங்கடா போச்சு? சரி, நம்பர் முக்கியமான நம்மளுக்கு. இப்போ 13க்கு வந்துட்டேன். 13 நோட்டு எப்படி இது வரைக்கும் ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் என்ன இவ்வளோ பயமுறுத்துறதே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். எப்பாடே அள்ளு விட்டுருச்சுரா. வருவானோ? பேக் பேக் எங்கடா? ஐயோ, திரும்ப வேலையை பார்க்குறானே. ஏன் சாவ போகிறேன். One of many. You are just getting started. Encounter your first death. Oh, hello, it's you. You died to hide. Minimize the time you spend hiding. Oh, நான் ஹைடு பண்ணுறேன். You may need to hop in and out of a hiding spot repeatedly to avoid hide. ஓஹோ, இப்போ நம்ம you get used to this place before long. இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கோன்னு மட்டும் எனக்கு தோணுது. பிள்ளையாக ரிவைவா வாய்ப்பில்லை ப்ரோ. இந்த வீடியோ முடிச்சிடலாமா? இவ்வளோ நேரம் யாராவது கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்படியே பார்த்தாலும் காங்கிராட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.